என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கடா செல்லம்? அம்மா, இந்த ஹேர் பேண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அஞ்சலி, இப்ப நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகணும், சரியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சஞ்சனா சீக்கிரமா ரெடி ஆகி ரோகிணி சித்தியை வெல்கம் பண்றதுக்கு கார்டை கூட ரெடி பண்ணிட்டா. நீ இன்னும் கிளம்பாம இருக்க, சீக்கிரம் வா வா. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரமா கீழே வரணும். ஓகே அம்மா, நான் சீக்கிரமாவே ரெடி ஆகி கிளம்புறேன். வெரி குட் கேர்ள். என் கூட வா. எங்க போச்சுன்னு தெரியலையே. நாலு மாசத்துக்கு அப்புறம் உன் முகத்துல நான் இந்த சந்தோஷத்தை பாக்குறேன். இந்த சிரிச்ச முகத்தோட நீ எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்க. இங்க பாருங்க பிரேம், என் முகத்துல இருக்க இந்த புன்னகை என்னைக்கும் காணாம போகாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல எல்லா சந்தோஷமா திரும்ப கிடைக்க போகுது. என்னோட ரோகிணி முழுசா 4 மாசம் கழிச்சு உயிரோட போராடி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கா. சரி வாங்க, இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிடல் போயாகணும். உங்களால லேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சிமா ஒரு நிமிஷம். நாம இப்ப ஹாஸ்பிடலுக்கு போல. அண்ணா வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா வீட்டுல இருந்து ரோஹிணியை கூட்டிட்டு வரதுக்கு யாரும் வரக்கூடாதா. ஆனா பிரேம், நீங்க சொல்றது இங்க பாரு, சித்தார்த்தனா போய் ரோஹிணியை கூட்டிட்டு வர போறாரு. அவர் எப்படியும் அங்க இருந்து வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வரணும். அதனால நாம இங்கேயே இருந்து அவளை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் இன்னைக்கு ரோகிணியோட முகத்துல இருக்க கட்ட பிரிக்க போறாங்க. ஆனா இப்ப நீங்க என்னடா அண்ணா, நாம அங்க போக வேண்டாம், வீட்லயே இருக்கலாம்னு சொல்றீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சித்தார்த்தனாவும் ரோஹிணியும் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சிமா, கடந்த 4 மாசமா அவங்க வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருந்திருக்கு. இது வரைக்கும் சித்தார்த்தனா ரோஹிணியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவ கூடவே தான் இருப்பாரு. அதனால இந்த சந்தோஷமான மொமெண்ட்ல அவங்க 2 பேரும் தனியா இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தானே வர போறாங்க. அப்போ தங்கச்சியை பாரு. நீங்க சொல்றது சரிதான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரேம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரோகிணி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. இந்த 4 மாசமா அவ எதிரில இருந்தும் கூட அவளை நம்மளால பார்க்க முடியல. இவ்வளவு நாளா நான் எவ்வளவு கவலைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? ஓகே, ரிலாக்ஸ் ரோகிணி. இப்ப நான் உங்க கட்ட அவுத்ததும் உங்க கண்ணை நீங்க மெதுவா தொடங்க. ஆல்ரைட். ஓகே ரோகிணி, ஐ அம் ரெடி. டாக்டர்.
இதையும் மாட்டி விட்டுடுமா? ஆ? சீக்கிரம். நல்ல வேலை செஞ்சீங்க. அடடே, என்னம்மா இது? ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடல? ரோஹிணிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்ட லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த லட்டு இருக்கே, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரோகிணியோட உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். நீங்களும் சரி. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கு. நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன். அக்கா, இவ இருக்காளே, இவ ஒரு அரசியல்வாதி மாதிரி. டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி எல்லா லட்டையும் திருட போறா. அம்மா தாயி, இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தால எங்க சந்தோஷம் மறுபடியும் கிடைக்க போகுது. எங்க குடும்பத்துக்கு இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கணும். ஜெய் துர்கா தேவி. பவியக்கா, என்ன விஷயம் இவ்ளோ அவசரப்படுறீங்க? எங்கேயாவது வெளியே போறீங்களா என்ன? நான் நம்ம ரோகிணிக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா கிச்சன்ல கத்திரிக்காவே இல்ல. அதான் கத்திரிக்காய் எடுக்கிறதுக்காக இங்க வந்தேன். கத்திரிக்காய் பொரியலா? ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக இப்போ அது சிரிக்கிறீங்க? என்னன்னா, ரோகிணிக்கு கத்திரிக்காய் பொரியல்னாலே சுத்தமா பிடிக்காது. ஆமா பவியக்கா, ரோகிணிக்கு கத்திரிக்காய் சுத்தமா பிடிக்காது. ஆனா நீங்க கத்திரிக்காய் பொரியல் கண்டிப்பா செய்யுங்க. அட, இப்ப ரோகிணிக்கு பிடிக்கலன்னா என்ன? ஷைலு மாமாக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமே. கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். அட என்னப்பா விஷயம்? நம்ம வீட்ல எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க. முகத்துல ஆனந்த கால தெரியுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இது. அது என்னன்னு எங்களுக்கும் சொல்லுங்களேன். இங்க பாருப்பா ராஜேந்திரா, நாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ரோகிணி திரும்ப வந்துகிட்டு இருக்கா. இது 100க்கு 100 உண்மை. மனோ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. இந்த வீட்டோட கஷ்டங்களும் துக்கங்களும் இன்னையோட நம்மள விட்டு போக போகுது. இப்ப நான் என்னன்னா, அக்காவுடைய ஃபேவரட் ரோஹிணி ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வர போறா. சாரிக்கா. பெரிய பாட்டி, என்ன எல்லாரும் ஏன் என்ன இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க? 4 மாசம் கழிச்சு திரும்ப வந்திருக்கிற என்ன வரவேற்பீங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி இருக்கீங்க? அக்கா, எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னக்கா, உங்க ரோகிணி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு மாறிட்டேன்?